ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி மின்துறை தனியாருக்கு கொடுக்கப்படவில்லை, அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டம். மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்படும். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு நகர பகுதியில் போக்குவரத்து மாற்றம். போக்குவரத்து காவல்துறையினர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வந்த உதவி பொறியாளர்களுக்கான இடமாற்றம் உடனான பதவி உயர்விற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வரும் 2 செயற்பொறியாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் 10 உதவி பொறியாளர்கள் செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி புதுச்சேரி பிப்டிக் செயற்பொறியாளர் மணிமாறன் பொதுப்பணித்துறை வடிவமைப்பு பிரிவிற்கும், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் கோட்டம் 1 செயற்பொறியாளர் வாசு புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் பதவி உயர்வு பெற்ற செயற்பொறியாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி அரசு இணை செயலாளர் சுந்தரராஜன் பிறப்பித்துள்ளார். இதனிடையே செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு அதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மின்துறை தனியாருக்கு கொடுக்கப்படவில்லை என்றும் அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 100% வாங்கியதாகவும் அதற்கு அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இது புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது தொடர்பாக புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மின்துறையை அதானி குழுமம் வாங்கியதாக வந்த தகவல் பொய்யானது என்றும், மின்துறையை தனியார்மயமாக்க எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரப்படவில்லை என்றும், தனியாருக்கு மின்துறை தாரை வார்க்கப்படவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். மேலும் நீண்ட நாட்களுக்கு முன்பு கொள்கை முடிவால் மின்துறையை தனியார்மயமாக்கும் நிலைமை இருந்ததாகவும், மின்துறை ஊழியர்கள், அரசியல் கட்சி, எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் மின்துறை தனியார்மயமாக்க விடமாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பின்னர் முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், அதன்பின் 51% புதுவை அரசுக்கும் 49% பங்குகள் தனியாருக்கும் விற்க முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதே சமயம் புதுச்சேரி அரசு மின்துறையை எந்த தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கவில்லை என்றும் கூறிய அவர், அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்றும், தவறான தகவல்களை நம்பி பொதுமக்கள், மின்துறை ஊழியர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் சோலார் மற்றும் மின்துறை தொடர்பாக எந்த விண்ணப்பமும் அதானி குழுமம் அரசுக்கு கொடுக்கவில்லை என்றும், மின்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும், பதவி உயர்வு வழங்கி வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது மின்துறை அரசு செயலாளர் முத்தம்மா, செயற்பொறியாளர் கனியமுதன் ஆகியோர் உடனிருந்தனர். பொறுத்தவரையிலே இதுவரையிலும் நம்முடைய மின்துறையை தனியார்மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை. யாருக்கும் தனியாருக்கு நம்முடைய மின்துறையை கொடுக்கப்படவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக புதுவை மாநில மக்களுக்கும், மின்துறை ஊழியர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுவை மாநில அரசு எந்த ஒரு நிறுவனத்திற்கும், எந்த ஒரு தனியாருக்கும் மின்துறையானது கொடுக்கப்படவில்லை. இது முழுவதுமாக புதுவை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே மின்துறையானது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது.
மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து இந்திய கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறையை அதானி குழுமத்திடம் ஒப்படைத்து இருப்பதாக கூறி அதனை கண்டித்து இந்திய கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலை வகித்தார். மேலும் இதில் மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவுடன் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் சக்திவேல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாவாணர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தையொட்டி ஆகஸ்ட் 31ஆம் தேதி நகர பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சிலைகள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு சாரம் அவ்வை திடலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, SP பட்டேல் சாலைகள் வழியாக கடற்கரை சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரே கடலில் கரைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனையொட்டி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக சில தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன்படி காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வரும் பேருந்துகள் அனைத்து கனரக இலகுரக வாகனங்கள் முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் சந்திப்பில் இருந்து சிவாஜி சிலை நோக்கி சென்று கொக்கு பார்க், ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு வழியாக புதுச்சேரி பேருந்து நிலையம் செல்ல வேண்டும். இதேபோல் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து புசி வீதி, ஆம்பூர் சாலை, முத்தியால்பேட்டை வழியாக காலாப்பட்டு மற்றும் சென்னை செல்ல வேண்டிய பேருந்துகள் கனரக இலகுரக வாகனங்கள் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் இடது பக்கம் திரும்பி மறைமலை அடிகள் சாலை வழியாக இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் வழியாக காலாப்பட்டு வழியாக சென்னை செல்ல வேண்டும். மேலும் காமராஜர் சாலையில் லெனின் வீதியில் இருந்து ராஜா தியேட்டர் வரை மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்படுவதாகவும், விநாயகர் சிலை ஊர்வலம் நேரு வீதியை கடக்கும் வரை அண்ணா சாலையில் மதியம் 3 மணி முதல் அனைத்து வகையான வாகனங்களும் செல்ல முற்றிலும் தடை செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து இந்திய கூட்டணி சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் நடத்திய போராட்டங்களுக்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி, மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என உறுதியளித்தனர் என்றும், இந்நிலையில் அதானி குழுமம் செபி அமைப்பிற்கு கொடுத்த கடிதத்தின் மூலமாக புதுச்சேரி மின்துறையின் 100% பங்கை வாங்கியுள்ளது தெரிய வருவதாகவும், இதன் மூலம் NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு புதுச்சேரி மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டது என்று கூறினார். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் மின்துறை பங்குகளை விற்கவில்லை என்றும் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க பார்க்கிறார் என்று கூறிய அவர், இதனை கண்டித்து வரும் 8ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும், மேலும் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் ஆகியவை நடத்தப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதை தடுத்து நிறுத்தும் வரை இந்திய கூட்டணி தொடர்ந்து போராடும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மின்சாரத்துடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நிறைய தொகை அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் அதானியை உள்ளே விட்டு புதுச்சேரியை கபலீகரம் செய்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். ஏற்கனவே எங்க காரைக்காலில் உள்ள இந்த துறைமுகமானது அதானி கையில் செய்திருக்கிறது. அங்கே பணிபுரிந்த காரைக்காலை சேர்ந்த 400 தொழிலாளிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக மின்சாரத்துறை, அடுத்து புதுச்சேரியில் உள்ள அரசு சொத்துக்களை எல்லாம் அதானி கபலீகரம் செய்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மின்சாரத்துறையை இந்த அரசு அவர்கள் தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கும். பிரதமர் மோடியை தொடர்ந்து வரம்பு மீறி விமர்சிப்பதாக கூறி ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடியை தொடர்ந்து வரம்பு மீறி விமர்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு
பாரதிய ஜனதா கட்சியினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி சார்பில் ராகுல் காந்தியை கண்டித்து காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞர் அணி தலைவர் வருண் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த போராட்டத்தில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் ரத்தினவேல், பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பட்டியல் அணி மாநில தலைவர் காத்தவராயன், இந்து ஆலயம் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பகுதி நேர வேலை தருவதாக கூறி 4.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கரியமாணிக்கத்தை சேர்ந்த நபர் ஒருவர் பகுதி நேர வேலை தேடி வந்துள்ளார். அப்போது அவரின் செல்போன் டெலிகிராம் செயலிக்கு பகுதி நேர வேலை இருப்பதாக தகவல் வந்ததற்கு அவர் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து மர்ம நபர் கொடுத்த பணிகளை அவர் செய்துள்ளார். இதன் மூலம் அவருக்கு குறிப்பிட்ட தொகை வருமானமாக கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த மர்ம நபர் சிறிது முதலீடு செய்து பணி செய்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்று ஆசையை தூண்டியுள்ளார். இதனை நம்பிய அவர் 4,39,500 ரூபாயை செலுத்தியுள்ளார். அதன் பின் அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. இதனால் தான் செலுத்திய தொகையை திரும்ப பெற முயன்ற போது எடுக்க முடியாத காரணத்தினாலும் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் 8 பேரிடம் 5,92,921 ரூபாய்க்கு மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,620 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,310 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.